வணக்கம். மே 30 இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி கடந்த 2 நாட்களாக வீடியோஸ் போட முடியலைங்க. உடம்பு சரியில்லாத காரணத்தால் தான் வீடியோஸ் போட முடியல, மன்னிக்கவும். ஆஃபீஸ் ஸ்பேஸ் சொல்யூஷன்ஸ் IPO முடிஞ்சு இன்னைக்கு லிஸ்ட் ஆனது 14% கூடுதலாக லிஸ்ட் ஆகியிருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். வெளியில் வேலை நடந்துகிட்டு இருக்குங்க. ஸோ அதோடைய சத்தமும் இருந்துகிட்டு இருக்கும், மன்னிக்கவும். ஹீரோ ஃபின்கார்ப் IPO குறித்தான அப்டேட். 4000 கோடி ரூபாய் IPO வழியாக அவங்க ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கான முயற்சி. ஃப்ரெஷ் இஷ்யூ மற்றும் ஆஃபர் ஃபார் சேல் வழியாக மணி கண்ட்ரோல் கிடைத்த தகவல். ஹீரோ மோட்டோகார்ப் 40% ஸ்டேக் இந்த கம்பெனியில் வைத்திருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் டெப் மார்க்கெட்டில் பணத்தை உள்ளே கொண்டு வராங்க. வரப்போகிற எலெக்ஷன்ஸில் பிஜேபி ஜெயிச்சன்னு நொமுரா அவங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. தகவல் நம்ம கிடைத்தது பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து. வாரத்திற்கு $2 பில்லியன் உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது பிஜேபி ஜெயிச்சா. அதே நேரத்தில் பிஜேபி தோத்தாங்கன்னா ஃபாரெக்ஸ்லேருந்து $30 பில்லியன் வெளியேறும். FPI விற்பனை செய்வாங்கன்னு அடுத்த 2 வாரத்தில் அது நடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க தோத்தாங்கன்னா $30 பில்லியன் FPI எடுத்துருவாங்க வெளியேன்றது சொல்லியிருக்காங்க நொமுரா. IRB இன்ஃப்ரா குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்திருக்கிற ஒரு தகவல். பிளாக் டீல் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. 1512 கோடி ரூபாய் மதிப்பிற்கான டிரான்சாக்ஷன் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. யார் வாங்கியிருக்கிறாங்க, யார் விற்பனை செய்திருக்கிறாங்கன்ற தகவலை அவங்க சொல்லலை. RR கேபிள் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். ஒரு பிளாக் டீல் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 5% ஈக்விட்டி ஷேர்ஸ் கைமாறி இருக்கு. TPG ஏஷியா விற்பனை செய்திருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஷேர் விலை சராசரியாக 1757 ரூபாய்னு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. 56 லட்சம் ஷேர்ஸ் கைமாறி இருக்கு. அதுதான் 5% ஸ்டேக் கைமாறி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். RR கேபிளுக்கு சிட்டி பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 2043 ரூபாய் ஒரு ஷேருக்கு. கேஃபின் டெக்னாலஜிஸ் உடைய ஷேர்ஸ்ல இன்னைக்கு பிளாக் டீல் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்காங்க. ஜெனரல் அட்லாண்டிக் 4.1% ஸ்டேக்கை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. PNB ஹவுசிங் ஃபைனான்ஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. ஜெனரல் அட்லாண்டிக் சிங்கப்பூர் PNB ஹவுசிங் ஃபைனான்ஸ் உடைய ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. மே 29 அவங்களுடைய ஸ்டேக்கை குறைச்சிருக்கிறாங்க. 9.3%லிருந்து 7.6% குறைச்சிருக்கிறாங்க. Forgings டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 8 ரூபாய் போனஸும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேர் போனஸாக கொடுக்குறாங்க. ஒரு ஷேர் வைத்திருந்தா அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 16. குவார்டர்லி ரிசல்ட்டும் வெளியிட்டிருக்கிறாங்க. டேட்டா கிடைத்தது CNBC TV 18 வருவாய் 397 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 2% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 37 கோடி ரூபாய். போன வருடம் இதே குவார்டரில் 31 கோடி ரூபாயாக இருந்தது. டாடா ஸ்டீல் Q4 டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். கன்சாலிடேட்டட் பேசிஸில் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 58,687 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 7% விழுந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 611 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 64% விழுந்திருக்கு. மணி கண்ட்ரோல் நடத்தின கருத்து கணிப்பில் எதிர்பார்த்தது 874 கோடி ரூபாய். டாடா ஸ்டீல் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. 3000 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் வழியாக. டாடா ஸ்டீலுக்கு ஜெஃப்ரீஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் விலை 200 ரூபாய். மார்கன் ஸ்டான்லி ஈக்குவல் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 135 ரூபாய். கமின்ஸ் Q4 ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. CNBC TV 18 கிடைத்த டேட்டா. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 20 ரூபாய். நெட் ப்ராஃபிட் 562 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 76% அதிகரிச்சிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 2316 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 20% அதிகரிச்சிருக்கு. அலோக் இண்டஸ்ட்ரீஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் திரு வினோத் சுரேகா ராஜினாமா செய்திருக்கிறாரு. பேட்டா இந்தியா குவார்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 12 ரூபாய். குவார்டர்லி ரிசல்ட் பார்க்கும்போது கன்சாலிடேட்டட் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 64 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 3% விழுந்திருக்கு. ரெவன்யூ 798 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 3% அதிகரிச்சிருக்கு. டேட்டா நமக்கு கிடைத்தது CNBC TV 18 பிரம்மபுத்ரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தரப்புல அப்டேட் இருக்கு. ஆசாம் மாநிலத்திலிருந்து அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. 51 கோடி ரூபாய் மதிப்பிற்கான அந்த ஆர்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் கிட்ட கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஐடிசிக்கு பிரபுதாஸ் லீலாதர் அக்குமுலேட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 491 ரூபாய். பிரபுதாஸ் லீலாதர் BHELக்கு ரெடியூஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 264. பிரபுதாஸ் லீலாதர் ஜூபிலண்ட் ஃபுட் ஒர்க்ஸ் டாமினோஸ் பிஸா நடத்தக்கூடிய கம்பெனி ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 490 ரூபாய்.
செயில் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு பிரபுதாஸ் லீலாதர் செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹127 ஒரு ஷேருக்கு. ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ்க்கு ஜெஃப்ரிஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹100. ஜேபி மார்கன் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹3100. கிரானியூல்ஸ்க்கு சாய்ஸ் புரோக்கிங் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹455. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.